Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is 5th standard GK. Famous cricketers. ரொம்ப ஃபேமஸான கிரிக்கெட்டர்ஸை பற்றி இந்த லெசனில் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், கிரிக்கெட் இஸ் ஏ வெரி ஃபேமஸ் கேம் ஆல் ஓவர் த வேர்ல்டு. Photographs of some world famous cricketers are given below. Write their names and the country they belong to. ரொம்ப ஃபேமஸான கிரிக்கெட்டர்ஸ் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். கிரிக்கெட் அப்படிங்கிற வந்து ரொம்ப ஃபேமஸான கேமு, ரொம்ப வெரி ஃபேமஸான கேமு, ஆல் ஓவர் த வேர்ல்ட்லேயே வந்து ரொம்ப ஃபேமஸான கேமு. அதோட ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து சம் வேர்ல்ட் ஆஃப் ஃபேமஸ் கிரிக்கெட்டர்ஸ். அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து இந்த ரொம்ப வேர்ல்ட்லேயே ரொம்ப ஃபேமஸான கிரிக்கெட்டர்ஸ் பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது அவங்களோட நேமு, அவங்க எந்த கண்ட்ரியிலேருந்து அவங்களோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்களோட நேமும் கண்ட்ரியோட நேம் என்ன பண்ணோம்னா நீங்கள் வந்து ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, ஷேன் வாட்சன் அப்படின்னு சொல்லுவோம். இவர் பேர் வந்து ஷேன் வாட்சன். அவர் எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. செகண்ட் ஒன் வந்து கிறிஸ் கேர்ள் அப்படின்னு சொல்லுவோம். அவர் எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ். தேர்ட் ஒன் வந்து டேனியல் வெட்டோரின்னு சொல்லுவோம். அவர் எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து. அவர் வந்து கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து. டேனியல் வெட்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எந்த கண்ட்ரி, அவரோட நேம் வந்து டேனியல் வெட்டோரி. அவர் எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு. ஃபோர்த் ஒன் வந்து இவர் வந்து டேர்ல் ஸ்டெயின் அப்படின்னு சொல்லுவோம். அவர் எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. ஃபிஃப்த் ஒன் இவர் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. சிக்ஸ்த் ஒன் வந்து விராட் கோலி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான கிரிக்கெட்டர்ஸ். அவர் எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. நெக்ஸ்ட் வந்து ஷாஹித் அஃப்ரீட் அப்படின்னு சொல்லுவோம். இவர் எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் வந்து கெவின் பீட்டர்சன் இவர் எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. இவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ட்ரியை சேர்ந்தவங்க, ஒவ்வொரு கண்ட்ரியான ஃபேமஸான கிரிக்கெட் பிளேயர்ஸ். ஓகே, இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட பிக்சர்ஸ் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர்ஸை வச்சு கீழே வந்து க்ளூ பாக்ஸ் இருக்குது. இந்த க்ளூ பாக்ஸை வந்து நீங்கள் வச்சு என்ன பண்ணோம்னா இதுக்கு வந்து நேமை வந்து ரைட் பண்ணலாம். ஓகேங்களா, இது பாருங்கள், இந்த க்ளூ பாக்ஸ் இருக்குது. இந்த க்ளூ பாக்ஸ் வச்சு நீங்கள் வந்து நேம் வந்து ரைட் பண்ணோம். அகைன் ஒன் டைம் ரீட். ஃபர்ஸ்ட் ஒன் ஷேன் வாட்சன் அப்படின்னு சொல்லுவோம். அவர் எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. செகண்ட் இருக்க பிக்சர்ஸ் வந்து இவர் வந்து கிறிஸ் கேர்ள் அப்படின்னு சொல்லுவோம். அவர் எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ். தேர்ட் ஒன் வந்து டேனியல் வெட்டோரி அப்படின்னு சொல்லுவோம். அவர் எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து. ஃபோர்த் ஒன் வந்து டேர்ல் ஸ்டெயின் அப்படின்னு சொல்லுவோம். அவர் எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. ஃபிஃப்த் ஒன் எம்எஸ் தோனி, அவர் எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. இவர் வந்து இவங்கெல்லாம் ஃபேமஸான கிரிக்கெட்டர். சிக்ஸ்த் ஒன் வந்து விராட் கோலி, அவர் எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. செவன்த் ஒன் ஷாஹித் அஃப்ரீட் அப்படின்னு சொல்லுவோம். அவர் எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். எயித்து வந்து கெவின் பீட்டர்சன் அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து அவர் எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. இந்த ஃபேமஸான கிரிக்கெட்டர்ஸ் பிக்சர்ஸு, அதுக்கான நேம்ஸு, அவங்களோட கண்ட்ரிஸ் நேம் அதை வந்து ரைட் பண்ணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ். அட்வென்ச்சரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகசம். ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய சாகசங்கள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் ஆர் எ குட் மீன்ஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சி, உயிர் கொடுக்குற மாதிரி அந்த இதுக்கு வந்து. மோஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஆர் பிளேடு டியூரிங் leisure time. Some sports are unusual and dangerous. Such sports are known as the adventurous sports. Some adventurous sports are described here. Can you name them? Use the clue box. இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு குட் மீனிங்ஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட், ஒரு உயிர் இல்லாததுக்கு ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி, அதுக்கு பேர் வந்து புத்துணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். உயிர் கொடுக்குற மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி. நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது, நிறைய பிளேயர் ப்ளே பண்ணுறாங்க. அந்த ப்ளே பண்ணுறதுல வந்து டியூரிங் லெஸர் டைமில் வந்து நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து ஓய்வு டைமில் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஒரு சில ஸ்போர்ட்ஸ் வந்து சாதாரணமாக இருக்கும், ஒரு சில ஸ்போர்ட்ஸ் வந்து அசாதாரணமாக இருக்கும். ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னா ஆபத்தாகவும் இருக்கும். சச் ஸ்போர்ட்ஸ் ஆர் நவுன் அஸ் த அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ். அதை வந்து சாகசத்துக்காக யூஸ் பண்ணுறோம், நம்மளோட சுதந்திரமான சாகசத்துக்காக இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற வந்து யூஸ் பண்ணுறோம். சம் அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ் ஆர் டிஸ்கிரைப்டு ஹேர். அது வந்து என்ன பண்ணணும்னா டிஸ்கிரைப்டு அப்படின்னா அதுலேருந்து விவரிக்கிற ஸ்போர்ட்ஸை பற்றி நிறைய சொல்கிறது. கேன் யூ நேம் தம்? யூஸ் த க்ளூ பாக்ஸ். அதுக்கு என்ன நேம்னு நீ என்ன பார்த்தோன்னா அந்த க்ளூ பாக்ஸை பார்த்து என்ன பண்ணணும்னா ரைட் பண்ணணும். This is an adventurous sports in which the rider jumps off a high hill and freely flies in the air with a glider. அப்படின்னா இடையில் அப்படின்னு சொல்லுவோம்.
பேராக்ளீடிங், அது வந்து பேராக்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து ரொம்ப பறக்கிறது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைடர் ஜம்ப்ஸ் அப்படின்னா பறந்துக்கிட்டே தாகிறது. ரொம்ப உயரமான பிளேஸில் வந்து ஃப்ரீலி ஃப்ளைஸ், ஒரு சுதந்திரமாக அது என்ன பண்ணோம்னா பறக்கிறது. ஃப்ளைஸ் அப்படின்னா பறங்கிறது. அந்த ஏரில் வந்து அந்த கிளைடர் மூலிமா பறந்து வர்றது பேராஷூட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வர மாதிரி பறந்து வர்றது. செகண்ட் ஒன், இன் திஸ் அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ் த பிளேயர்ஸ் ஸ்கை டவுன் த slopes of mountain which are covered with snow. ஸ்கையிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கையிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிசறுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அட்வென்ச்சரஸில் பார்த்தீங்கன்னா சாகசம். ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு சில சாகசம் இருக்குது. அது பிளேயர்ஸ் வந்து ஸ்கை டவுன், மேலே வந்து ரொம்ப உயரமான பிளேஸ்லேருந்து ஸ்டீப் ஸ்லோப்ஸ் அப்படின்னா ஸ்லோப்ஸ்னால் சரிவுகள்னு சொல்லுவோம். அந்த மவுண்டெயின்லேருந்து சரிவுகளில் வந்து ஃபுல்லாக ஸ்னோ அப்படின்னா பனி, அந்த மவுண்டெயின் மூலிமா ஃபுல்லாக பனி கவர் பண்ணியிருக்கோம். அது மூலிமா சறுக்கிட்டு வர்றது. ஓகேங்களா, ஸ்கீயிங் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன், this is an adventurous sports which involves climbing up vertical rock faces having no support except ropes. Rock climbing, இது பார்த்தீங்கன்னா the adventurous of sports involves the climbing up vertical. climbing அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏறுறது, மலை மேலே வந்து climbing அப்படின்னா மேலே ஏறுறது. வெர்டிக்கல் ராக் ஃபேஸ்னால் செங்குத்தான மலைப்பகுதியிலேருந்து கயிறு எதுவுமே இல்லாமல் அந்த இது மூலயமா ஃபேஸஸ் மூலயமா என்ன பண்ணுறதுனா ஏறுறது. அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர் என்ன பார்த்தீங்கன்னா ராக் கிளைம்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்த் ஒன், திஸ் இஸ் அன் அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ் விச் இன்வால்வ்ஸ் த ஜம்பிங் ஃப்ரம் அன் ஏர்க்ராஃப்ட் ஃப்ரம் கிரேட் ஹைட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த பேராஷூட்ஸ். ஸ்கை டிவிங், இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வந்து அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ்லேயே இன்வால்வ்ஸ் ஆன ஜம்பிங் ஃப்ரம் அந்த ஏர்க்ராஃப்ட் ஃப்ரம் கிரேட் ஹைட், ரொம்ப ஹைட்டாக இருக்குது, ஜம்ப் பண்ணி ஏர்க்ராஃப்ட் மூலிமா மூவ் ஆகிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேராசூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கை டிவிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிஃப்த் ஒன், திஸ் இஸ் த பாப்புலர் ஸ்போர்ட்ஸ் இன் ஸ்பெயின். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்போர்ட்ஸு. அது எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் கண்ட்ரியில். தி ஸ்போர்ட்ஸ் இன்வால்வ்ஸ் லிவிங் இன் த புல் பை யூஸிங் எ பிளேஸ் ஆஃப் ரெட் கிளாத் அண்டு தென் எஸ்கேப்பிங் ஃப்ரம் இட். புல் ஃபைட்டிங், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா புல் ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பெயினோட ரொம்ப ஃபேமஸான பாப்புலரான ஸ்போர்ட்ஸு. இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து இன்வால்வ் லெவரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல் அண்டு யூஸிங் த பீஸ் ஆஃப் ரெட் கிளாத். அது வந்து ரெட் கிளாத்தில் வந்து அந்த யூஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப்பிங் ஃப்ரம் இட், அந்த இதில் பார்த்தீங்கன்னா புல் ஃபைட்டிங், அதை வந்து ஃபைட்டிங் யூஸ் பண்ணுறப்ப அந்த யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா புல் ஃபைட்டிங். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், இட் இஸ் எ வெரி டேஞ்சரஸ் ஸ்போர்ட்ஸ் விச் இன்வால்வ் ராஃப்டிங் டவுன் ஸ்ட்ரீம் of a downstream of a turbulent river in an inflated boat. whitewater rafting, இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஸ்போர்ட்ஸு. அது என்ன பார்த்தீங்கன்னா அதில் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராஃப்டிங் டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டவுன் சைடில் வந்து வர்றது, சறுக்கிட்டு வர மாதிரி. அந்த இதில் வந்து ட்ரபுலண்ட் ரிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொந்தளிப்பான நதி, ஒரு தண்ணி கொந்தளிக்கிற இடத்துல வந்து இன்ஃப்ளேட்டட் போட், அந்த போட்டை வந்து தண்ணி கொந்தளிக்கிற இடத்துல மூவ் பண்ணி போகிறது. அதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் எ சர்ஃபேஸ் வாட்டர் ஸ்பாட் இன் விச் த பிளேயர் இஸ் கேரிடு பை எ பிரேக்கிங் வேவ் ஆன் எ சர்ஃப் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபிங். பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த சர்ஃபேஸ்னால் மேற்பரப்பு, நீரினுடைய மேற்பரப்பில் ஸ்போர்ட்ஸில் வந்து வர்றது, மேற்பரப்பில் வந்து நீந்திக்கிட்டு வர்றது. என்னென்னு பார்த்தீங்கன்னா விச் பிளேயர் இஸ் கேரிட் பை த பிரேக்கிங் வேவ், அது வந்து ஒரு பிரேக்கிங் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி போகிற மாதிரி பிரேக்கிங் வேவ்ஸை சர்ஃப் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் த ஸ்போர்ட்ஸ் என்ஜாய் இன் லேக்ஸ் ரிவர். திஸ் ஸ்கைர் இஸ் புல்டு பிஹைண்ட் பவர் போட் வித் த ஸ்கை ரோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்கையிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்போர்ட்ஸ் என்ஜாய் பண்ணக்கூடிய லேக் ஆஃப் ரிவர், நிறைய ரிவரில் வந்து இது வந்து என்ஜாய் பண்ணுறது. ஸ்கயர் புல்டு பிஹைண்டு பவர் போட், இது வந்து ஒரு பவரான போட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கை ரோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்கையிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இல்லை நீங்கள் இன்றைக்கி வந்து என்ன ஹோம்ஒர்க் எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இதில் ஒரு 8 1 மார்க் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை கொஸ்டின் எழுதி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஆன்சர் ரைட் பண்ணி. ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.